பொம்படுகிற தாய் வழி வந்ததுமே ஏன்டா மொத்தத்து கட்டி நான் கண்ணு மேல போட்டு அப்படின்னு இப்ப வந்துச்சு ஆடு போட்டு அடிச்சு யாடா கேட்டு வந்து சத்தியமா சொல்றேன் நான் தாடா உன்னுடைய எஜமானி என்ன நம்ப உண்மையாவே நான் சொல்றேன்டா என்னால நம்ப முடியாது அதுக்கு நான் கேக்குற 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வச்சுக்கோ அப்பதான் என் எஜமான நம்பி சத்தியமா என்னை நம்புவாய் ஆமா கண்டிப்பாக பதில் எடுத்துரைப்பேன் கேள்வி பார்க்கலாம் அம்மா நம்ம 2 பேரும் முதல்ல எங்க வந்தோம் முதல்ல பூலோகம் வந்தோம் வந்த உடனே நீ எங்க போன தடாகத்திற்கு போனேன் அங்க போய் என்ன பண்ண குளிச்சிட்டு மலர் எடுத்துட்டு வந்தியா அற்புத மலர்களை பறித்தேன் மனைவி யார் வச்சது எங்க எஜமா வச்சார் மறுபடியும் குளிக்கு போய் என்ன உட்கார வச்சு போனார் மறுபடியும் பாக்குற வரவே வரல அப்போ எங்க எஜமானுக்கு எத்தனை மனைவி நீ சொன்ன நம்புவியா எனக்கோ 27 மனைவிகள் சந்தேகம் தீர்ந்து விட்டதா இன்னொரு கேள்வி என்ன உன்னுடைய ஆசை மனைவி சொன்ன நம்ப அப்போ நான் சொன்னதான் என் கடைசி மனைவி ரேவதி ஐயா என்னதான் கோமல் மாதிரி ஏமான்னு கூப்பிடா பாருங்க அந்த பையன் சோறு பாட்டுடா நானே அனாஷ்மா ஓய் சொல்றேன் அந்த வீட்டுல சாப்பிட்டியா அது யாரு போட்டுச்சு ஐயோ நான் போட்டு நான் உனக்கு படி அளக்கிற டெய்லியும் அதுதான் உழுவு லப்ரேஷே வருதுமா அதுல மொத்தம் ஒரு லப்ரேஷ் பாருங்க இவர் அழகிற படின்னு தான் போறது கூப்பிடுறா என்ன சரி போகட்டும் எஜமா அறிவே இந்த பாவிய நிலையை பாரு இந்த நிலைமையில நான் ஊட வந்தா வர்ற வழியில எத்தனையோ ரவுடி பசங்க இருப்பானுங்க அதுக்கா அவன் உன்னை பிடிக்கிறவன் என்ன பிடிச்சி கொலை பண்ணி விட்டான்னா நான் எங்க போவேன் என் முன்னாடி நான் ஒரே ஆம்பியம்மா வச்சு பெறலாம் ஏற்றி போறியா அவனுக்கு கேட்டாதான் தெரியும் அவ்வளவுதான் ஆணாக இருந்த பாவி நான் பெண்ணாக மாறிவிட்டேன் ஆமா எதனால் இப்படி மாறினேன் என்று சத்தியமாக கிடைக்கவில்லை இந்த நிலையில் என் மனைவி நான் எப்படி பார்ப்பேன் ஆகையா நீ சென்று என் மனைவிடத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கூறி அவளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி நான் மீண்டும் ஆணாக மாறுவதற்கு என்ன வழி என்று தெரிகிறேன் நீ புறப்படு நான் மீண்டும் எப்படி ஆணாக மாற போறேன் தெரியாம தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இது நான் என்ன செய்வேன் நான் ஏது செய்வேன் அம்மா என் மனைவியோடு நான் வாழ முடியாத என் பழகுரும் எனக்கு வராத அந்த நான் என்ன செய்வேன் ஐயா கண்ணேராவதி உன்னையே நீ
காலையில் எழுந்து ஜபா ஜபா நேம விஷயம் முடித்துக் கொண்டு மூர்த்தியை வளம் வந்து விட்டேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என் திறமானது 1000 சுக்கலாக போக வேண்டும் என்று இப்படி அண்ணன் தக்கன் கொடுத்த சாபம். இன்றைய கலகத்திற்கு வழி கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? இவருடைய தாத்தாவாகிய ஸ்ரீமன் நாராயண மனதில் நினைத்து துதி செய்தால் கலகத்திற்கு வழி கிடைக்கும். நாராயண நாராயணு மந்திரம் அதிவீ